சென்னையில் தற்போது திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நிலையை பார்க்கலாம். மத்திய அரசு காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடக அரசுக்கு உரிய வழிகாட்டுதலை, அரசியல் ரீதியான வழிகாட்டுதலை வழங்கியிருக்க வேண்டும். கர்நாடக அரசின் பிடிவாதத்தை, தமிழர் விரோத போக்கை கண்டித்திருக்க வேண்டும். ஆனால் காங்கிரஸ் ஆண்டாலும் பாரதிய ஜனதா ஆண்டாலும் தொடர்ந்து கர்நாடக அரசுக்கு ஆதரவாகவும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் மத்திய அரசு இயங்கி வருகிறது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ எந்த காலத்திலும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்கிற ஒரு சூழல் நிலவுகிறது. கர்நாடகாவில் அதற்கு நேர்மாறாக இருக்கிறது. கர்நாடகாவில் காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதாவோ மாறி மாறி ஆட்சியை பிடிக்க இயலும் நிலை உள்ளது. தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆட்சியை கைப்பற்றி வருகின்றன. காங்கிரசுக்கோ அல்லது பாரதிய ஜனதாவுக்கோ இங்கு அதற்கான சூழல் அமையவில்லை என்பதனாலேயே தமிழ்நாட்டை அரசியல் ரீதியாக திட்டமிட்டு வஞ்சித்து வருகிறது மத்திய அரசு. தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் அல்லது பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிக்கும் என்கிற நிலை இருந்தால் இந்த அலட்சியம் இருக்காது, மெத்தனம் இருக்காது. ஒருபுறம் கேரள அரசு பவானி ஆற்றின் குறுக்கே அணையை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருக்கிறது. சிறுவாணி ஆற்றின் குறுக்கே. இன்னொரு புறம் பாலாற்றின் குறுக்கே அணையை உயர்த்துவதற்கு ஆந்திர அரசுக்கு உடந்தையாக இருக்கிறது. அதேபோல முல்லை பெரியாறு அணை சிக்கலாக இருந்தாலும் சரி, காவிரி நீர் சிக்கலாக இருந்தாலும் சரி, இவற்றிலும் தமிழ்நாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டையே மத்திய அரசு கடந்த பல ஆண்டுகளாக எடுத்து வருகிறது. ஆக தமிழக அரசு, தமிழ்நாட்டு மக்கள் இந்த அண்டை மாநில அரசுகளுடன் கடுமையான நதிநீர் சிக்கலை எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு வழக்கம் போல வேடிக்கை பார்க்கிறது. காவிரி நடுவர் மன்றம் அளித்த தீர்ப்பின்படி ஜூன் மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு தண்ணீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட வேண்டும் என்கிற அளவுகள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி காவிரி நீர் திறந்துவிடப்படாததால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க பெற்று ஒரு இடைக்கால ஆணையை உச்சநீதிமன்றம் பிறப்பித்தது. கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரையிலான தண்ணீர் நிலுவை 34 டிஎம்சி. ஆனால் 13 டிஎம்சி மட்டுமே தண்ணீரை வழங்கக்கூடிய வகையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அமைந்தது. ஒரு நொடிக்கு 15,000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும், 10 நாட்கள் திறந்துவிட வேண்டும் என்று அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. அது போதுமானதல்ல. நியாயமாக நடுவர் மன்ற தீர்ப்பின்படி வழங்கப்பட வேண்டிய தண்ணீர் முழுமையாக வழங்கப்படவில்லை. ஒரு இடைக்கால உத்தரவு. இதற்கே கர்நாடகத்தில் சில கன்னட இனவாத அமைப்புகள், உதிரி குழுக்கள் தமிழர்களுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டத்தில் இறங்கினர். கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்களும் அந்த இனவாத அமைப்புகளை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ந்து பேசினார், செயல்பட்டார். இதற்கிடையில் கர்நாடக அரசு அந்த தீர்ப்பில் ஒரு மாடிஃபிகேஷன், திருத்தம் வேண்டும் என்று மனு செய்து அது விசாரிக்க பெற்று அதன் அடிப்படையில் ஒரு திருத்தத்தையும் உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிறது. 15 டிஎம்சியாக வழங்க வேண்டிய தண்ணீரை 12 டிஎம்சியாக குறைத்தது.
17ஆம் தேதி வரையில் வழங்கப்பட வேண்டிய தண்ணீரை 20ஆம் தேதி வரையில் மீண்டும் 3 நாட்களுக்கு நீட்டித்தது. ஆக இப்படி ஒரு திருத்தம் அறிவித்திருப்பதே உச்சநீதிமன்றம் முறையாக விசாரிக்கவில்லை. கர்நாடக அரசின் வேண்டுகோளை ஏற்று ஒரு கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு வழங்குவது போல இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. அப்படி இருந்தும் கர்நாடக இனவாத அமைப்புகள் இதையே பொறுத்துக் கொள்ள முடியாமல், சகித்துக் கொள்ள முடியாமல் கடந்த 2 நாட்களாக மிக பெரும் வன்முறை வெறியாட்டத்தில் இறங்கியுள்ளனர். நூற்றுக்கணக்கான தமிழக வண்டிகள் எரித்து நாசமாக்கப்பட்டுள்ளன. தமிழர்களின் வணிக நிறுவனங்கள், உணவகங்கள் குறிவைத்து தாக்கப்படுகின்றன. அங்கு வாழும் தமிழர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் மிகுந்த அச்சத்தோடு வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகும் கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்கள் அந்த வன்முறையை கட்டுப்படுத்துவதற்கு, அமைதியை நிலைநாட்டுவதற்கு முயற்சிக்காமல் தமிழ்நாட்டில் கன்னடர்களுக்கு எதிராக வன்முறை வெடிக்குமேயானால் இங்கே இன்னும் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்று தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எச்சரிக்கை விடுப்பதை போன்ற ஒரு கருத்தை கூறியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. மத்திய அரசு உடனடியாக இதில் தலையிட வேண்டும். துணை ராணுவத்தை அனுப்பி தமிழ் மக்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும். கர்நாடகாவில் உள்ள அரசியல் கட்சிகள் காங்கிரஸ், பாரதிய ஜனதா மற்றும் பிற அரசியல் கட்சிகள் மௌனம் காப்பதனால் இனவாத அமைப்புகள் அங்கே தலை தூக்கி வன்முறை வெறியாட்டத்தில் அவ்வப்போது இறங்குகின்றன. இனவாத அமைப்புகளின் இந்த வன்முறை நடவடிக்கைகளுக்கு அரசியல் கட்சிகளின் மௌனம்தான் காரணம். அதேபோல தமிழகத்தில் திமுக, அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படாத நிலை, ஒரு தேக்க நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆளும் கட்சி கடந்த 5 ஆண்டுகளிலும் சரி, இப்போது ஆட்சிக்கு வந்த பின்னரும் சரி, இவ்வாறு மாநில உரிமைகள் தொடர்பான சிக்கல் எழுகிற போது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற குரல் வலுவாக ஒலித்த நிலையிலும் ஏனோ தமிழக முதல்வர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதை தவிர்த்து வருகிறார். அவருடைய தயக்கம் ஏன் என்று விளங்கவில்லை.